தமிழக வெற்றிக் கழகம் மாண்புமிகு விஜய் தலைமையில் ஒரு சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதேபோல் மாற்றத்திற்கான முதல் கட்ட முயற்சிகளிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கமிஷன், கரப்ஷன் ரெண்டுமே அறவே நீக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் பம்பரம் போல் சுழன்று பணியாற்றுகிறார்கள். துவக்கத்தில் புதியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய சேவை பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. அவர்களுடைய மனம் கவர்ந்திருக்கிறது. மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லி அதை நிரூபித்தும் வருகிறார்கள் தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு. இப்படி இருக்கிற நிலையில் குளத்தூர் தொகுதியில் மாபெரும் தோல்வியை சந்தித்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் 6 மாதம் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி இருக்கும் என்று சொல்லி வருகிறார். கிட்டத்தட்ட அவர் ஒரு மனநோயாளியை போல மாறியிருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், தோல்விக்கு பொறுப்பேற்று திமுக தலைமையிலிருந்து அவர் வெளியேறி இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். அவருடைய மகன் உதவாநிதி, நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம், உதயநிதினு பேர், உதவாநிதி, அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் எதையோ பேசி உளறார். தேவையில்லாதது. மு.க. ஸ்டாலினோட மகன் அப்படிங்கிற தகுதியை தவிர அவருக்கு என்ன இருக்குது? தமிழக வெற்றி கழகத்து மாதிரி தனி ஒரு ஆளாக இந்த இயக்கத்தை துவங்கி 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 24 கட்சியோட கூட்டணியிலிருந்தும் திமுக படுதோல்வியை சந்திச்சிருக்கு. அது மாதிரி அந்த கூட்டணி அதுவும் மாபெரும் தோல்வியை சந்திச்சிருக்கு. மத்தியில் ஆளுகின்ற அரசோட கூட்டணி வச்ச கட்சி. இப்படி எல்லாருமே மண்ணை கவிக்கிட்டு இருக்கும்போது தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றியை சந்தித்த ஒரு இயக்கத்தை திமுக தலைவரும் அவருடைய மகனும் விமர்சனம் செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக அரசை விமர்சிக்க எந்த தகுதி இருக்குது? எந்த தகுதியுமே இல்லை. சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை என்னங்கிறத உதயநிதி கவனமாக பார்த்தாலே போதும். எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை அவர் செய்தால் போதும். எதற்கெடுத்தாலும் விமர்சனம். எங்கே அவர் 5 ஆண்டு காலம் துணை முதல்வராக இருக்கும்போது என்ன சாதிச்சாருன்னு சொல்ல முடியுமா? சட்டமன்றத்தில் அல்லது பொதுக்கூட்டங்களில் மக்கள் அதுக்கு ஆரவாரம் செய்வாங்களா, வரவேற்பாங்களா அவர் செய்ததுன்னு சொன்னால்? கலைஞர் மயங்கிறதுனால மு.க. ஸ்டாலின் வண்டி ஓடுனதுங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் மயங்கிறதுனால உதவாநிதியோடைய வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு என்ன அவங்க சாதனை பண்ணியிருக்காங்க? அரசு அதிகாரிகள் என்னென்ன செய்யணுமோ அரசியல் விதிகளுக்கு உட்பட்டு அவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த பணிகளை தான் அந்த அரசு செய்தது. இப்படி மாற்றத்தை தருவேன் என்று ஒத்த வரியில் கங்கணம் கட்டி கொண்டு அதற்கேற்ப ஆட்சியையும் இன்னைக்கு அமைச்சிருக்க தளபதி மாண்புமிகு விஜய் அவர்களை குறை சொல்லி பெருமையை தேடிக்கொள்ள இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் முயல்கிறார் போல தெரிகிறது. இல்லைன்னா அவர் இருக்கிற இடம் தெரியாது. மு.க. ஸ்டாலின் ஒருத்தன் இருக்கேன்ப்பா அப்படின்னு அடையாளம் காட்டிக்கிறதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு தோணுது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அவர் குளத்தூர் தொகுதியில் தோல்விக்கு பொறுப்பேற்று அரசியலிலிருந்தே விலக வேண்டும். அவரை நம்பி வந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னாலே அவருக்கு அது மாபெரும் தோல்வி, 2வது தோல்வி. அவருக்கு தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சது ஒன்று, அவரோட பயணித்த கூட்டணி கட்சிகள் அவர்கிட்டருந்து அவர் கண்முன்னேயே விலகி வந்து தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்களே, அது ஸ்டாலினுக்கு மாபெரும் தோல்வி. இப்படி தோல்வி மேலே தோல்வியை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவர் வெற்றி மேல் வெற்றியை குவித்து கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை விமர்சிக்க என்ன தகுதி இருக்குது? 6 மாதம்தான் அந்த ஆட்சியை நீடிக்கும்னு அவர் சொல்கிறாரு. அவர் என்ன எண்ணத்தில் அப்படி சொல்கிறாரு? கிட்டத்தட்ட மனநோயாளி தான் அப்படிலாம் சொல்ல முடியும். மிக பெரும்பான்மையோடு அந்த ஆட்சியை அமைச்சிருக்கு. இவர் 6 மாதம்தானே பாட்டு பாடுறாரு. வேதனையால் வெம்பி நெருப்பில் போட்ட புழு மாதிரி துடிக்கிறார் மு.க. ஸ்டாலின். ஏன் இந்த நிலை? கருணாநிதி மயங்கிற ஒரு அடைமொழியோடு அரசியல்லேருந்து விலகிருங்க, வேற ஒருத்தரை தலைவராக போடுங்க. அந்த மாதிரி ஒரு நாகரிகமாக நடந்துக்க இனிமேலாவது கற்றுக்கங்க. தங்க தளபதி மாண்புமிகு விஜய், ஒப்பற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டியிருக்காங்க. அதை மனதளவில் ஏற்றுக்கங்க. மக்கள் மன்றத்தில் திருந்துங்க. இன்னமும் நீங்கள் செய்தது தான் நியாயம், நீங்கள் வச்சது தான் வேதம்,
அப்படிங்கிற சிந்தனையில் இருக்க வேண்டாங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இனி ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்கள் விமர்சித்தீர்கள் என்று சொன்னால், என் போன்றவர்களுடைய உங்கள் மீதான விமர்சனம் ரொம்ப வன்மையாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்படும். உங்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல தமிழக வெற்றி கழகத்தினர் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் தமிழகத்திலே நிகழப்போகிறது. நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழே அடையாறு ஆறு, கூவம் நதி இவைகளெல்லாம் சுத்தப்படுத்தி சென்னையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்றப் போகிறார்கள். தொழில் நிறுவனங்கள் தமிழகத்திலே ஏராளமான முதலீடுகளை செய்ய போகிறார்கள். மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதிகளை எல்லாம் குறைவில்லாமல் வழங்கப் போகிறார்கள். தமிழக அரசினுடைய குறுகிய கால சாதனை, அனைவரும் பாராட்டக்கூடிய சாதனை, தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக 25 லட்சம் 30 லட்சம் என்று லஞ்சம் கேட்டு கிடப்பில் போட்டவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு ₹1 கூட வசூலிக்காமல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்களே, உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, உலகம் போற்றும் சாதனை. கல்குவாரி யாரையுமே தனிநபரை பற்றி பார்க்காம முறைகேடு இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சி, அது யாருடைய குவாரியாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக சீல் வச்சு குவாரியுடைய உரிமையை ரத்து பண்ணி இன்றைக்கி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களே, அத்தனை அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் நம்ம பாராட்டுவதற்கு இந்த நாள் போதாது. இவைகளெல்லாம் கண்ணுற்று இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மனம் வெதும்பி இருக்கிறார்கள். வயிற்றெரிச்சல், அதில் அந்த மீளா துயரில் ஆழ்ந்திருக்காங்க. வயிற்றெரிச்சலுங்கிற மீளா துயரில் மு.க. ஸ்டாலின் வீழ்ந்திருக்கார். உதவாநிதியும் அந்த மீளா துயரில் வீழ்ந்திருக்கார். ஒரு வார்த்தையோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு அவர்களுக்கு அப்படி வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே செய்யலை. மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தலைவணங்கி அவங்க ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டதுக்கு அடையாளமாக அவர்களுடைய இயக்கத்திலேருந்து, அவங்க தலைவர் பதவியிலேருந்து விலகிடணும். வேறு ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும். செய்வார்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.